தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசமெங்கும் கொண்டாடப்படுகிற சுதந்திர தின விழாக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவேல் 2:11. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், இன்றைய நாளில் சுதந்திர தின விழா கொண்டாடுகிற நம்முடைய தேசத்தில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், இயற்கையின் சீற்றங்கள், வறுமைகள், பஞ்சங்கள் என்கிற அடிமைத்தனங்கள் எல்லாம் விலகி தேசமானது தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்தின் சாபத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மனம் திரும்பி அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய், குடும்பமாய் அனுபவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற எங்கள் தேசத்துக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்க தேசமானது ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவரே நீங்களாகி ஆண்டவரே ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளத்தக்க தேசமாய், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகிற தேசமாய் காணப்பட உதவிச்சிங்க. அப்படியா எங்களுடைய குடும்பங்களும் காணப்பட கர்த்தர் உதவிச்சிங்க. எங்க குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள, பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, விக்கிரகத்தின் வல்லமைக்குள்ளே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பை ருசிக்கத்தக்கதான குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.